முதல்ல வணக்கம். வணக்கம். 1970களில் இருந்து தமிழக அதிமுகவில் இருக்கிறீங்க. பல்வேறு தேர்தல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. இப்போ அதிமுகவோட தொகுதி உடன்பாடு எட்டுவதற்காக தேமுதிகவுடன் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை பாதியில் இருக்கிறது. இப்போது அதிமுகவில் இணைந்துள்ள அந்த கூட்டணி கட்சிகளை பார்க்கும்போது புரட்சி பாரதம், புதிய தமிழகம், எஸ்டிபிஐ மற்றும் ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட சிறிய கட்சிகளே இணைந்து வருகிறது. இதில் ஜனநாயக புலிகள் கட்சி என்ற கட்சியின் தலைவருடனும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை, மன்சூர் அலிகானுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிகிறது. பெரிய கட்சிகள் எதுவும் அதிமுகவில் இந்த முறை கூட்டணியில் இணையாததற்கு என்ன சார் காரணம்? மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய அழுத்தம், அந்த அழுத்தத்தை தாண்டி அதிமுகவோடு மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்களா என்பதை முன்கூட்டியே கணிக்க தவறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த போதே 40லும் அதிமுக போட்டி என்று எப்படி 2014 மோடியா லேடியா என்று அம்மா களம் இறங்கினாரோ அதை நோக்கி நகர்ந்திருக்க வேண்டும். அதை தவிர்த்து பாஜக இல்லாமல் பாஜகவை பகைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வரும், தேமுதிக வரும், மற்ற கட்சிகள் வருவார்கள். அதை விட வேதனை திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி வரும், விடுதலை சிறுத்தைகள் வரும் என்று இரவு காட்ட கிளி போல எடப்பாடி பழனிசாமி காலம் தாழ்த்தி விட்டார். அது ஒரு தவறான அணுகுமுறையை அவர் தொடங்கிவிட்டார். மாறாக 2014 போல 40 தொகுதியிலும் அதிமுக தனித்து போட்டி என்கிற முடிவை எடுத்திருக்க வேண்டும். அந்த இடத்துல அவர் சுணங்கி விட்டார் என்றுதான் நம்ம பார்க்கணும். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இரட்டை இலை சின்னமானது முடக்கப்பட்ட காலகட்டமானது ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த சின்னம் முடக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அது போன்ற சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருப்பதாக கருதுகிறீங்களா சார்? ஏனென்றால் பல்வேறு வழக்குகள் அங்கு நிலுவையில் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு உத்தரவை, ஒரு நோட்டீஸை எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது அனுப்பியிருக்கிறது. இருந்த போதிலும் நாடு முழுவதும் இந்த கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள பிளவுகளை பார்க்கும் பொழுது அதிகமான நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு தான் கட்சிகள் உடைக்கப்பட்ட போது அது தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், இப்போ தேசியவாத காங்கிரஸுக்கான கடிகார சின்னம் அஜித் பவாருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல இந்த சிவசேனா கட்சியின் சின்னம் வில்லம்பு சின்னம் அங்கு ஏற்கனவே சிண்டேக்கு கிடைக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தமிழகத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இருக்குதா சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை கைப்பற்றியதே ஒரு தவறான அணுகுமுறையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா அவர்கள் வகுத்த விதிகள், தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் புறக்கணித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவுல தான் அவர் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை கைப்பற்றினார். இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமையை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அவர்களது ஆதரவுல தான் அது நடந்திருக்கு. ஆனால் பாஜக என்ன நினைத்தார்கள் என்றால் இவர் என்றைக்குமே கட்டுப்பட்டு இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல யாரிடத்திலெல்லாம் உதவிகளை பெறுகிறாரோ அவர்களை இவர் பின்னாளில் உதறி தள்ளி விடுவார் என்கிற அடிப்படையில நகர்ந்திருக்கிறார். ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக அவர்களது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப செயல்படுகிற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு. இந்த கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக முடிவெடுத்ததற்கு பிறகு இந்த சின்னத்தில் ஏதேனும் சிக்கல்களை பாஜக உருவாக்க நினைக்கிறதா, அல்லது சின்னம் ஒருவேளை சிக்கலுக்கு ஆட்படுத்தப்பட்டால் அது அதிமுகவுக்கு ஒரு அனுதாபமாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிர் அலையாகவும் தேர்தல் வாக்குப்பதிவில் அதிமுக தொண்டர்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள். ஏன்னா இரட்டை சின்னத்துல கை வச்சா அதை நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்றும், ஆனா இன்னொரு விதமான பாஜகவுடைய அணுகுமுறை என்பது இரட்டை சின்னம் எடப்பாடி வசமே இருக்கட்டும், அதுல எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற அந்த இரட்டை சின்னத்துக்கு எம்ஜிஆர் கால இரட்டை சின்னம் அல்ல, அம்மா கால இரட்டை சின்னம் அல்ல,
என்று நிரூபித்து நாங்கள் வென்று காட்டுகிறோம் என்று. சமீபத்திய கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக 2வது இடத்துக்கு வந்துரும் என்கிற அளவுல தான் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடும் என்கிற ரீதியில தான் அந்த கருத்து கணிப்புகள் வெளிவருது. இதையெல்லாம் முறியடித்து வெற்றி காண வெறியோடு அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை சரியான வழிநடத்துகிற தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கு.